பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. வெல்கம் டு சினிமேஜன் சினிக்கான அப்டேட் வீடியோ. நம்ம முதல்ல பார்க்க போகிறது எந்த அப்டேட் பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா 47 ஷூட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ப்ரோமோ வீடியோ கூட இன்றைக்கி வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாரஞ்சித் வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம சூர்யாவுக்கு. ஸோ அந்த இது வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து சூர்யா எடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இதை யார் இது பண்ணுறாங்க, இதை யார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, அஃப்கோர்ஸ் நம்ம சூர்யாவோட நியூ ப்ரொடக்ஷனான சகரம் ஸ்டுடியோஸ் தான் வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஆக்டர் யாஷ் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் மூவி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இன்னொரு 100 days to go அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் சார்பில் போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா March 19 வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, இன்றைக்கி ஒரு வழியாக அரசன் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மதுரையில் இருக்க கோவில்பட்டி அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த லைட்டில் போயிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ லைட் மீன்ஸ் அதான் டிஏஜிங் தான் வந்து இந்த மூவிலையும் போகிறாங்க போல இருக்குது. வெங்கட் பிரபுவும் நம்ம எஸ்கேவும் சேர்ந்து. ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் கேரக்டராக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஃப்யூச்சர் ப்ரெசென்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் ஆல்ரெடி நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லைக்கு ட்ரைலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த நேரத்தில் மூவி டேபிள்லேருந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, December 19 நாங்கள் ரிலீஸ் பண்ணல படத்தை, Februaryக்கு போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல. வாத்தியார் மூவி சொன்ன டேட்டுக்கு December 12 வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோ கிட்ட வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அவங்களும் கேட்டு கொடுத்தாச்சு. தென் நீங்கள் வந்து டிசம்பருக்குள்ளேயே முடிச்சிட்டிங்கன்னா ஜனவரியில் வந்து நாங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் வீடியோ சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட டைம் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 hours 9 minutes இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த டியூரேஷன் வச்சதுக்கு ஒரு ஆப்ஸ் ஆஃப் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்து கொண்டு போக முடியும். எந்த அளவுக்கு நம்ம கதை எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு சென்சேஷனோடு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தலைவரோட பர்த்டே 14ஆம் வருது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா படையப்பா. இப்போ வந்து இந்த படையப்பா படத்தோட ரிலீஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான். அவர் வந்து படையப்பாவோட ரைட்ஸ் வந்து யாருக்குமே தரலையாம். ஒன்லி சன் பிக்சர்ஸ் மட்டும் தந்தாராம். ஸோ டிவியில் ஸ்ட்ரீம் பண்ணிக்க சொல்லி. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, படையப்பா 2 எடுக்கலாம். அதுக்கு டைட்டில் வந்து நீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு படையப்பா 2 வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது கன்ஃபார்ம் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவரே. இன்றைக்கி ஒரு போஸ்டர் வந்து இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிண்டர், பபுள், ஓயோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஒரு ஸ்டோரியை வந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரத்னகுமார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டராக வந்து மாஸ்டர் அண்ட் லியோவில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். ஓகே, நம்ம யாஷ் நடித்து March 19 வந்து ரிலீஸ் ஆக படம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக். இந்த மூவியில் வந்து யார் மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம அனிருத் வந்து இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சூர்யா 47 எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக மலையாள ஆக்டராகவே இருக்காங்களே, எங்கப்பா நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ பரிதாபங்கள்லேருந்து டிராவிட் வந்து ஜாயின் ஆயிருக்காரு சூர்யா 47ல். ஸோ பார்க்கலாம் இன்னும் நிறையா இண்டஸ்ட்ரியிலேருந்து கொண்டு வராங்களா, இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவரை மட்டும் கொண்டு வந்துட்டு மித்த எல்லாரையும் மலையாளத்துலேருந்தே பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.